உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹேய், எழுந்துடுறா. என்னடா பாக்குற? இன்னையோட நீ காலி. யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏட்டையா சார், கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் ரெடி பண்ணியா? அதை வச்சு இவனை முடிச்சு விட்டுருவோம். சரிங்க சார், உடனே ஏற்பாடு பண்றேன். ம். அம்மா, ரொம்ப டைம் ஆகி போச்சுமா. இப்பதானே முத்தியா வக்கீல் கிட்ட பேசினேன். ஆர்டர் கிடைச்சிருந்தா சொல்றாரு. பார்க்கலாம். சார் வணக்கம் சார், வாங்க சார். சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. மேஜிஸ்ட்ரேட் வெளியில போயிருந்தாரு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு மேடம். சரி சார், இப்போ ஆர்டர் கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிருச்சு மேடம். போலீஸ்காரங்க வேலைனை எங்க வச்சிருந்தாலும் காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். சார், அந்த ஆர்டரை சீக்கிரம் கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுங்க சார். அவன் வேலைனை ஏதாவது பண்ணிட போறான் சார். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்க தைரியமா வாங்க. சரி சார், வாங்க வாங்க. அம்மா வாங்கம்மா. சொல்லுங்க, என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் இல்லையா? அவர் உள்ள வேலையா இருக்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? வேலைனை கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு ஆட்குணர்வு மன ஆர்டரோட வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. ம். சார் 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 சார், ரொம்ப அடிச்சு செத்துற போறான் சார். யோ, அவ சாவணும் தான் அடிக்கிற. சார், அவன் செத்தானா நம்ம எல்லாம் உள்ள போக வேண்டியதுதான் சார். என்னையா சொல்ற? அவன் வக்கீல் ஹேபியஸ் கார்பஸோட வந்திருக்காரு. ஹேபியஸ் கார்பஸா? ச்சே. மேடம். ஆட்கொணர்வு மனு ஆர்டர். நாளைக்கு காலையில நீங்க வேலைனை கோர்ட்ல ஒப்படைக்கணும். இல்லனா நீங்க உங்க யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அந்த செல்லுக்குள்ள போய் உட்கார்ந்துக்க வேண்டியதான். நல்லா படிச்சிட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? நாளைக்கு காலையில கோர்ட்ல பாப்போம். வேலைனை பத்திரமா பாத்துக்கோங்க. வரட்டுமா? மேடம், கொஞ்சம் தள்ளி போங்க. சிஸ்டர், டாக்டர். என்ன இது? எதுக்கு இவங்களை உள்ள அலோ பண்ணீங்க? இல்ல டாக்டர், அவங்க அப்பாக்கு சேஃப்டி இல்லன்னு சொல்லி தான் அவங்க பக்கத்துலயே இருக்காங்க. என்ன சொல்றீங்க? சாரி டாக்டர். வள்ளி, இதுக்கு தான் அந்த ரூம்ல உன்னை போய் தூங்க சொன்னேன். போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே அப்பா கூடவே இருக்கேன். இங்கேயே இருக்கீங்களா? நோ, வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. நாங்க செக் பண்ணிட்டு வந்து சொல்றோம். வள்ளி, வாமா. வா வா. அப்பா, வா.
என்னாச்சு டாக்டர்? அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஓகே தான். நேத்தை விட இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பல்ஸ் ரேட்டும் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹி இஸ் பெட்டர் ரைட் நவ. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ மேம். ஓகே. ச்சே, போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா தப்பிச்சிட்டானே. அப்புறம் நடந்த சம்பவத்துக்காக ஹாஸ்பிட்டல் சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்க சைடுல இருந்தோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். அமைச்சரை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக எங்க மேனேஜ்மெண்ட் ஃபுல் கோஆபரேட் பண்ணோம். ஓகே டாக்டர். தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. வள்ளி, அப்பாவுக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போவாது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாயே. நீங்க மினிஸ்டருக்கு ரிலேட்டிவா? ஆமா. இங்க வள்ளிங்கிறது யாரு? நான் தான். ஏன் மேடம்? இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வேலனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த கேஸ்ல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்களும் கோர்ட்ல ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்கணும். இந்தாங்க ஆர்டர். ஓகே மேடம். வள்ளி வருவா. நீங்க போங்க மேடம். ஓகே மேடம், வந்துருங்க. இந்தா, இத பாரு வள்ளி, உன் அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த வேலன்தான். நீ உன் அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையும் பாசமும் உண்மைன்னா கோர்ட்ல அந்த வேலனுக்கு எதிரா நீ வாக்குமூலம் கொடுக்கணும். அந்த நம்பிக்கை துரோகிக்கு கிடைக்கிற தண்டனை தான் உன் அப்பாவுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால நீ போய் அவனுக்கு சரியான தண்டனைய வாங்கி கொடுத்துட்டு வருவேன்னு நான் நம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.